The song is from the perspective of Barabbas. ஓகே, பரபாசுடைய கண்ணோட்டத்தில் எழுதப்பட்ட இந்த பாடல். He was the criminal who was supposed to be crucified. குருசிலே அறையப்பட வேண்டியவன் பரபாஸ் தான். But the people asked for Jesus to be crucified instead. ஆனால் அவனுக்கு பதிலாக இயேசுவை சிலுவையில் அறையும்படி மக்கள் கேட்டார்கள். So from the perspective of Barabbas, this is amazing and it's like, how can it be? பரபாசுடைய கண்ணோட்டத்திலே அவன் யோசிக்கிறான், இது எப்படி ஆகும், நான் தானே சிலுவையில் அறையப்பட்டிருக்கணும்னு சொல்லி அவன் ஒரு ஆச்சரியத்தோடு பார்க்கிறான் சிலுவையை. And he knows that what he has done is wrong and that the law has deemed him a criminal. தான் செய்த தவறு பரபாசுக்கு தெரியும். சட்டப்படி தண்டிக்கப்பட வேண்டியவன் பரபாஸ் தான். And he acknowledges that Jesus took his cross upon himself. எனவே தான் தவறு செய்தவன் என்றாலும் இயேசு தனக்காக சிலுவையை சுமந்தார், தன்மேல் எடுத்துக்கொண்டார் என்பதை உணர்ந்தான். He was a prisoner till Jesus bought him with his blood. இயேசு தன்னுடைய இரத்தத்தை சிந்தும் வரைக்கும் அவன் ஒரு சிறைபிடிக்கப்பட்டவனாக இருந்தான். இயேசுவின் இரத்தம் சிந்தப்பட்ட பிறகு அவன் விடுதலையை அடைந்தான். And he says that he saw Jesus being whipped with the 39 lashes that he was supposed to be whipped by. அவன் பெற வேண்டிய அந்த 39 சாட்டை அடிகளை இயேசு பெற்றுக்கொண்டதை பரபாஸ் உணர்ந்ததாக இந்த பாடல் சொல்லுகிறது. They said this preacher man comes from Galilee, did something so absurd that he deserved to serve my penalty. How can it be? I know I've done my wrong, 'cause doing wrong is something I do well. I know the court of law, and something like this doesn't ring a bell. How can it be? And how can it be? I am Barabbas, you took upon my cross. I was a prisoner till you bought my bond with blood. And I can't run away from what my accusers say, 'cause I am Barabbas, your friend. They made me sit right there as I watched them beat that preacher man. 39 of all them lashes should have been on my own skin. How can it be? How can it be? Oh, I am Barabbas, you took upon my cross. I was a prisoner till you bought my bond with blood. And I can't run away from what my accusers say, 'cause I am Barabbas, your friend. The repercussions of my every sin. Is this love or is this hatred flowing out from bitterness? How can it be? But he looked at me and I said, I am Barabbas, you took upon my cross. I was a prisoner till you bought my bond with blood. And I can't run away from what my accusers say. I am Barabbas, your friend. In the shadow of the cross, சிலுவையின்
நிழலில். பொதுவாக நமக்கு தெரியும் நிழல்னா ஜஸ்ட் வெறும் ஷேடோன்னு இல்லை. இதனுடைய மீனிங் என்னென்னா, சிலுவை ஒரு அவமான சின்னமாக இருந்தது, ஒரு பயத்திற்குரிய சின்னமாக இருந்தது, ஒரு கனத்திற்குரிய சின்னமாக மாறியது, ஒரு ரட்சிப்பின் சின்னமாக மாறியது. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார். ஸோ சிலுவைன்னு வரும்போது அந்த யார் அங்கே இம்பார்ட்டன்ட்? ஜீசஸ், அந்த கிராஸ் அண்ட் ஜீசஸ் அலோன். ஏசாமி தான் அதில் முக்கியமானவராக இருக்கிறார். ஆனால் அந்த சிலுவைக்கு பின்னாடி ஆர் அரவுண்ட் த கிராஸ், பிஹைண்ட் த கிராஸ் ஆர் அரவுண்ட் த கிராஸ், சில கேரக்டர்ஸ், சில மக்கள் அவங்களுடைய வாழ்க்கையிலையும் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களும் நமக்கு சில அருமையான வாழ்க்கை பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது. எப்போவுமே இந்த லந்து நாட்களில் சிலுவை குறித்து தியானிப்போம், சிலுவையில் அறையப்பட்டவரை குறித்து தியானிப்போம், பாடுவோம், நல்லது. அதோடு கூட இன்னைக்கு குறிப்பாக அந்த சிலுவையை சுற்றிலும் இருந்த சில மக்கள், those who were in the shadow of the cross, சிலுவையின் நிழலில் இருந்த சில மக்கள், குறிப்பாக 3 பேர். அதில் பிரதானமாக நம்ம பார்க்க போகிறது பரபாசை குறித்து. சரி, அந்த சிலுவையின் நிழலில் அந்த சிலுவைக்கு பக்கத்தில் இருந்த அந்த மக்கள் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, இயேசுவுக்கு அருகிலே சிலுவையில் அறையப்பட்ட அந்த 2 கள்ளர்கள், வலதுபுறம் ஒருவனும் இடதுபுறம் ஒருவன். அப்புறம் மேரி த மதர் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் தாயாகிய மரியாள். ஜான் த பிலவட், இயேசுவுக்கு பிரியமான சீஷனாகிய யோவான் சிலுவைக்கு அருகில் தான் இருந்தார். அப்புறம் சிலுவைக்கு அருகிலேன்னு இல்லாமல் அந்த ஈவெண்ட்டுக்கு தொடர்புடையவங்க, இயேசு சிலுவையில் அறையப்பட்டதில் தொடர்புடைய மக்கள் யாரெல்லாம்? பிலாத்து, அவரை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்த பிலாத்து, அந்த தீர்ப்புக்கு சம்மதம் தெரிவித்த ஏரோது, அந்த தீர்ப்பை வேண்டுமென்று விரும்பி கேட்டு மக்களை தூண்டிவிட்ட யூத தலைவர்கள், அப்புறம் பரபாஸ். ஸோ அப்படி நிறைய பேர், இவங்கெல்லாம் சிலுவையோடு தொடர்புடையவர்கள், சிலுவைக்கு அருகாமையில் உள்ளவர்கள். ஸோ இதில் 3 தலைப்பில் நம்ம ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். ஒன்று, ஃபர்ஸ்ட், ஜீசஸ் லவ்ஸ் கிரிமினல்ஸ். இயேசுவானவர் குற்றவாளிகளை நேசிக்கிறார். இயேசுவானவர் குற்றவாளிகளை நேசிக்கிறார். ஜீசஸ் லவ்ஸ் கிரிமினல்ஸ். இந்த சம்பவத்தில் ஆண்டுடைய சிலுவையோடு தொடர்புடையது பார்த்தீங்கன்னா 3 திருடர்கள், 3 குற்றவாளிகள், கிரிமினல்ஸ், குற்றவாளிகள். 2 பேர் இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டவர்கள். இன்னொன்று இயேசுவுக்கு அதாவது இயேசு யாருக்கு பதிலாக சிலுவையில் அறையப்பட்டாங்க? பரபாஸ்க்கு பதிலாக. ஸோ பரபாஸ், 2 கள்ளர்கள், பரபாஸ். இந்த 3 பேருமே யூதர்கள் தான். ஆல் த 3 ஆர் ஃப்ரம் ஜூயிஷ் பேக்ரவுண்ட், யூத பின்னணியை சேர்ந்தவங்க. அப்படின்னா என்ன? 8ஆம் நாள் விருத்த சேதனம் செய்யப்பட்டவர்கள். அவங்க டீன் ஏஜ்லேயே அவங்களுக்கு வேத வசனங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டது. they learned the law, ஆண்டோடைய நியாயப்பிரமாணத்தை கற்றுக்கொண்டவர்கள் தான் இந்த 3 பேருமே, பரபாஸாக இருக்கட்டும், அந்த 2 கிரிமினல்ஸாக இருக்கட்டும். ஆனால் அவங்க கற்றுக்கொண்ட வேத பாடத்துக்கு, வேத வசனத்துக்கு கீழ்ப்படியாதவங்க, பாவிகளாக ஜீவிச்சாங்க, ஆண்டோடைய வார்த்தையை மீறினாங்க, நாட்டின் சட்டத்தையும் மீறினாங்க. குறிப்பாக 3 பேருமே, பரபாஸ் திட்டவட்டமாக, அடுத்த 2 பேருமே அதாவது இந்த ரோமர்களுக்கு எதிராக கலகம் பண்ணி அவங்களுடைய யூதர்களுக்கு விடுதலை வேணுங்கிற அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள், கண்டெம் டு டெத். 3 பேருமே நாட்டின் சட்டப்படி மரண தண்டனைக்கு உட்பட்டவர்கள். ஸோ ஆனால் இந்த 3 குற்றவாளிகளை ஆண்டவர் எப்படி நேசிச்சாரு, அவங்களுக்கு எப்படி தருணம் கொடுத்தாரு? அதில் பரபாஸ் was saved from death, physical death. பரபாஸ் அந்த சரீர பிரகாரமான மரணத்திலிருந்து காப்பாற்றப்பட்டார். வலது பக்கமாக இருந்த திருடன், ரைட் சைட் தீஃப் saved from eternal death, நித்திய ஆக்கினையிலிருந்து ரட்சிக்கப்பட்டான். ஸோ ஆண்டவர் இந்த கிரிமினல்ஸ், இந்த குற்றவாளிகளை நேசித்தார். ஸோ முதலாவது அந்த இயேசுவுக்கு வலதுபுறமாக இருந்த அந்த கள்ளன், அவன் மேலே ஆண்டவர் வச்ச அன்பை குறித்து பார்க்கலாம். மார்க் 15:32, மார்க் 15:32. அவரோடே கூட சிலுவைகளில் அறையப்பட்டவர்களும் அவரை நிந்தித்தார்கள். அவரோடே கூட சிலுவைகளில் அறையப்பட்டவர்களும் அவரை நிந்தித்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 பேருமே, வலது பக்கமாக இருந்தவனும் சரி, இடது பக்கமாக இருந்தவனும் சரி, ஏசாமியை நிந்தித்தார்கள். சரி, இப்படி தான் ஆரம்பிச்சது. நம்ம இவனை பற்றி பார்த்தோம். யூதனாக இருந்தும்
அறிந்த எல்லா பிரமாணத்தையும் மீறி அவன் ஒரு குற்றவாளியாக இருந்து மரண தண்டனை பெற்ற ஒரு மனிதன். இங்கேயும் பார்த்தீங்கன்னா இங்கேயும் அதுதான் கண்டினியூ ஆகுறது. ஜனங்கள் எல்லாம் நிந்திக்கிறாங்க, அவங்களோட சேர்ந்து இந்த 2 குற்றவாளிகளும் இயேசுவை நிந்தித்தார்கள். ஆனால் இந்த மார்க்கில் இருந்து அடுத்து லூக்கா 23:39 43 வரைக்கும் பார்க்கும்போது இந்த வலது பக்கத்தில் உள்ள கல்லனுக்குள்ள ஒரு மாற்றம் வந்திருக்கிறது. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். அதாவது இடது பக்கம் இருந்தவன் என்ன சொல்றான்? நீ கிறிஸ்துவா இருந்தால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். அதாவது ஒரு ரிக்வெஸ்டா கேட்கல, ஆண்டவரை தூஷிக்கும்படியா கேட்கிறான். மற்றவன் அவனை நோக்கி, அப்போ அந்த வலது பக்கத்தில் இருக்கிறவன் என்ன சொல்றான்? நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனா இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லை என்று அவனை கடிந்து கொண்டு. பாருங்க, அப்படி இகழ்ந்து கொண்டிருந்தவனுக்குள்ள ஒரு மாற்றம். அவன் சொல்றான், நம்ம எவ்வளவு தப்பு பண்ணியிருக்கோம், we deserve this, நமக்கு இதுக்கு தகுதி தான் நம்ம. ஆனா இவரோ, அவனுக்கு ஏசாமி பத்தி எதுவுமே கேள்விப்படாதவனா இருந்தா இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லவே முடியாது. இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். சரி, நான் தான் சொன்னேன், இவன் யூதனாக இருந்ததுனால சின்ன வயசுல ஆண்டவருடைய வார்த்தைகளை கற்றிருப்பான். மெசியானிக் ப்ராமிசஸ், மேசியாவை குறித்த வாக்குத்தத்தங்கள் எல்லாமே. அந்த மார்க்கில் பார்த்த ஒரு நிலைமைக்கும் லூக்கால பார்க்குற நிலைமைக்கும் இடையில வந்த மாற்றம் எப்படி வந்தது? எப்படி அவன் மாறினான்? வேதத்தில் அதுக்கான பதிலும் இருக்குது. லூக்கா 23:34-38 வரைக்கும் வாசிக்கிறேன், கவனமாக கவனியுங்கள். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். அதாவது ஏசாமி சிலுவைக்கு வரும்போதே எவ்வளோ பரிதாபமான நிலைமையில வர்றாருங்கிறத இவனும் பார்க்குறான். அவ்வளோ காயப்படுத்தப்பட்டிருக்கிறார், முகத்தில் துப்பி இருக்கிறாங்க, பலவிதமான கஷ்டங்கள். இதன் மத்தியில் இங்கேயும் எல்லாரும் இகழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க, இவனும் இகழ்கிறான். அந்த சூழ்நிலையில என்ன சொல்றாரு? அவர் எப்படி அட்ரஸ் பண்றாரு? பிதாவே. அந்த வார்த்தையில் இருக்கிற அந்த சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் அது அவனை தொடுகிறது. அவருடைய மன்னிப்பின் குணம், இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள். ஏன்னா அவங்களுக்கு இவர் யாருன்னு தெரியல. தேவனுடைய ஒரு திட்டத்தை இவங்களும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறாங்க. அடுத்தது பாருங்க. சோ இயேசு ஆண்டவருடைய வார்த்தை முதலாவது அவனை தொட்டது. ஸ்போக்கன் வேர்ட், இயேசு பேசிய வார்த்தை அவனுக்குள்ளாக விசுவாசத்தை கொண்டு வருகிறது. faith comes by hearing, hearing the word of God. விசுவாசம் கேள்வியினால் வரும், தேவ வசனத்தை கேட்கிறதுனால். ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவருடனே கூட அதிகாரிகளும் அவரை இகழ்ந்து, இவன் மற்றவர்களை ரட்சித்தான், இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளட்டும் என்றார்கள். பாருங்க, ஆண்டவரை வெறுக்கிறவங்க பேசுற வார்த்தைகள். இந்த மக்கள்லாம் முட்டுல பசி உள்ள ஆட்கள், அதாவது அவங்களுக்கு ஒரு நீடே இல்லை, அவங்க துணிகரமா இருக்கிறாங்க. ஆனா இங்க ஒரு மனிதன் மரண தருவாயில இருக்கிறான். அதாவது ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிந்த மனிதன், தான் செய்தது பாவம்னு தெரியும், மரண தண்டனையில அனுபவித்துக் கொண்டிருக்கிறான், இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாக போறான். வாட் அபவுட் ஹிஸ் இட்டர்னிட்டி? ஸோ அவனுக்கு வயிற்றுல பசி, இவங்களுக்கெல்லாம் முட்டுல பசி, எதோ பேசுறாங்க. ஆனா அவங்க பேசுற வார்த்தைகளும் இவன் கேட்கிற விதம் வேற மாதிரி இருக்குது. மற்றவர்களை ரட்சித்தான், இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளட்டும். சரி, அவங்க நெகட்டிவா பேசுறதெல்லாம் கூட இவனுக்கு பாசிட்டிவா அதனுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் காதுல ஒலிக்குது. போர்ச்சேவரும் அவரிடத்தில் சேர்ந்து அவருக்கு காடியை கொடுத்து, நீ யூதரின் ராஜாவானால் உன்னை ரட்சித்துக்கொள் என்று அவரை பரியாசம். தேவனுடைய குமாரன்றது சொல்றாங்க, யூதருடைய ராஜா, இதெல்லாமே மெசியானிக் டைட்டில், மேசியாவாகிய கிறிஸ்துங்கிற அந்த வார்த்தைகள். அப்போ அவனால் அதை கனெக்ட் பண்ண முடியுது. நான் படித்த வேதாகமத்தில், நான் படித்த பிரமாணத்தில் மேசியாவை குறித்து சொல்லப்பட்டவர் இந்த மேசியா தான், இவர் தான். சத்துருக்கள் பேசுகிற வார்த்தை. அடுத்தது பாருங்க 38. இவன் யூதருடைய ராஜா என்று கிரேக்கு, லத்தீன், எபிரேய பாஷைகளில் எழுத்துக்களில் எழுதி அவருக்கு மேலாக வைக்கப்படுது. ரிட்டர்ன் வேர்டு.
எழுதப்பட்ட வார்த்தை, யூதருடைய ராஜா. அந்த இயேசு பேசிய வார்த்தை, எழுதப்பட்ட வார்த்தை, இயேசுவை குறித்து அவங்க தவறான நோக்கத்தோடு பேசின வார்த்தைகள். ஆனால் அது அவன் மைண்டில் அவன் ஒரு பசில் ஒற்று அந்த ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி he is able to connect things. அப்போ இவர் தான் அந்த மேசியா. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுனால தான் அவன் அப்படிப்பட்ட வார்த்தைகளை ஆண்டவர்கிட்ட கேட்குறான். உன்னுடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். ஏன்னா அதர்வைஸ் இப்போ இவங்க சாகிற மாதிரியே அவரும் மரிக்க போறாரு. ஆனால் அவர் திரும்ப உயிரோட வரப்போறாருன்னு தெரியும். இட் இஸ் நாட் இஸ் எண்ட். இவருடைய முடிவு இது இல்லைங்கிறத அவன் விசுவாசிச்சான். அவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது, அவர் ராஜாங்கிறத விசுவாசிச்சான். யூதருக்கு மட்டும் இல்லை, மனுக்குலத்துக்கு ராஜாங்கிறத அவன் அறிஞ்சிருந்தான். அன்பார்களே, இதுதான் கடவுளுடைய கிருபை. God's kindness leads you to repentance. Romans 2:4, ரோமர் 2:4 சொல்லப்பட்டிருக்கு. தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது. இப்பேற்பட்ட ஒரு பாவி மரண தருவாயில் இருக்கும்போது கூட ஆண்டவர் கிருபையா அவனுக்கும் தருணம் கொடுக்குறாருங்க. அதான் கிருபை. உண்மையிலே ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலும் நம்மள சிலர் ரட்சிக்கப்பட்ட விதத்தை பாருங்க. சிலர் இப்படிப்பட்ட கூட்டங்களில் தொடப்பட்டிருப்போம். சிலர்லாம் வெவ்வேறு சூழ்நிலை ஆச்சரியமான விதத்தில், ஆனால் ஆண்டவர் அவங்கள தொட்டு மாற்றப்பட்டார். நான் 15 வயதில் முதலாக ஆண்டவர் அறிந்தேன், ஏற்றுக்கொண்டேன். ஆனால் அப்புறம் திரும்ப கொஞ்ச நாள்லேயே நான் பின்வாங்கி போயிட்டேன் எங்கள் அப்பாவுடைய மரணத்துக்கு பிறகு. அப்புறம் 19 வயசில் தான் வந்தேன். ஆனால் நான் அந்த மாற்றப்பட்ட அந்த கொஞ்ச நாள்லேயே என்னுடைய நண்பர் ஒருவர், ஆக்சுவலாக இப்போ நம்ம மார்னிங் சர்வீஸ்லாம் இப்போ ஷேகர்னு ஒருத்தங்க என் ஃப்ரெண்டு வருவாங்க, ஏரன் ஆண்டியுடைய மருமகன், அவருடைய அண்ணன் ரவின்னு ஒரு தம்பி. ஸோ நான் மாறின துவக்கத்தில் அவனை கூப்பிட்டேன். ஆக்சுவலாக ஒரு கிறிஸ்டியன் பையனை சர்ச்சுக்கு கூப்பிட்டேன் சண்டே. அவன் வரமாட்டேன்னா, அப்போ அந்த பையனாக கேட்டான், ஏன்னாப்பா எங்களெல்லாம் கூப்பிட மாட்டிங்களா அப்படின்னா. வா, தாராளமாக வா. ஸோ அன்னைக்கு வந்தான். அதுலேருந்து ரெகுலராக வந்து மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டான். லைஃப்பில் ஆண்டவர் அவனை ஆசீர்வாதம். படிப்பில் மோசமாக தான் இருந்தான், ஆனால் நல்லா படிக்க ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் நான் பின்வாங்கி போயிட்டேன். நான் சினிமா அது இதுன்னு சுற்றி ஜெயிலெல்லாம் போனேன். நீங்களாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன்? நம்மளை கூப்பிட்டு வந்த ஆளே தருதலையாக இருக்கான், நான் ஏன் அந்த சர்ச்சுக்கு போகணுன்னு நின்றுருப்பான். ஆனால் அவன் கடைசி வரைக்கும் சர்ச்சுக்கு வந்தான். அப்புறம் திரும்ப 19 வயசில் நானும் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். தேவ சித்தத்தை செஞ்சு இன்னைக்கும் ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கிறார். சில நேரம் ஆண்டவர் நம்மளை தொடர விதம் கிருபை, நமக்கு பிரசங்கம் பண்ணவங்களோ அல்லது சாட்சி கொடுத்தவங்களோ ஏதோ அந்த கான்டெக்ட். ஏன்னா இட் இஸ் த குட்னஸ் ஆஃப் காட் தட் லீட்ஸ் அஸ் டு ரிப்பென்ட். நம்ம மனம் திரும்பும்படி நம்மளை ஏவுறதே ஆண்டவருடைய தயவுங்க. ஹைன் ஃபேம் அப்படிங்கிற ஒரு வியட்நாமை சேர்ந்தவர், அதாவது நல்ல இங்கிலீஷ் அறிவு உள்ளவர். அதனால் அமெரிக்க இராணுவம் அங்கே இருந்தபோது அமெரிக்க இராணுவ மக்களுக்கு மொழிபெயர்ப்பாளராக பணியாற்றி கொண்டிருந்தார். மிஷினரிஸ்க்கும் மொழிபெயர்ப்பாளராக இருந்தார். ஆனால் அதுக்கப்புறம் வியட்நாம் வந்து கம்யூனிஸ்ட் கையில் விழுந்துருச்சு. ஸோ அந்த கம்யூனிஸ்ட்வாதிகள் என்ன பண்ணாங்க, இவன் அமெரிக்க இராணுவத்தோட நெருக்கமாக இருந்தான். அவர் வந்து மற்ற எந்த விதத்திலும் உதவி செய்யலை, டிரான்ஸ்லேட்டராக இருந்தார், இன்டர்பிரட்டராக இருந்தார். ஆனால் அவரை வந்து கைது பண்ணி ஜெயிலில் அடைச்சி ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க. மெயினாக அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணுறோம். அந்த கம்யூனிச கொள்கையை அவங்க ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணாங்க. அவங்களுடைய பிரதான இது என்னென்னா, இந்த மேற்கத்திய நாடுகளினுடைய போதனை, கடவுளை குறித்த போதனை, ஜனநாயகத்தை குறித்த கொள்கை, இதெல்லாமே வந்து மனிதர்களை ஒரு கூண்டு கிளியாக அடைச்சி வைக்கிறாங்க. இந்த கடவுள் பெயரை சொல்லி, ஜனநாயக பெயரை சொல்லி மக்களுக்கு சுதந்திரம் இல்லாமல் ஒரு கூண்டு கிளியாக அடைச்சி வைக்கிறாங்க. கம்யூனிசம் என்பது, அல்லது கம்யூனிசத்தை விரும்புகிற ஒரு கம்யூனிசவாதி எப்படிப்பட்டவனா, அந்த ஒரு கூண்டு கிளி தப்பி போகணும்னு சொல்லி அந்த கம்பியில் மோதி 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 ரத்தமெல்லாம் சிந்தி உயிரே போனாலும் எனக்கு விடுதலை வேணும்னு போராடுகிற ஒரு பறவையை ஒரு கிளியை போல தான் கம்யூனிசம்னு சொல்லி அவங்களுக்குள்ள அப்படியே பிரெயின் வாஷ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அவருக்கு நாள் ஆகனா அவருக்கு சுத்தமாக இங்கிலீஷ் வாசிக்கிறதுக்கே எதுவுமே இங்கிலீஷ் இதே கொடுக்க மாட்டாங்க. ஸோ வியட்நாமீஸ் அந்த மொழி அல்லது இன்னொரு ஃப்ரெஞ்சோ ஏதோ ஒரு மொழி, வேற எந்த இங்கிலீஷே கிடையாது. அப்போ அவருடைய வந்து வசனத்தையும் கேட்கறது இல்லை, கஷ்டம் வேற, ஒடுக்குதல் வேற. கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய விசுவாசம் குறைந்தது. கம்ப்ளீட்டாக அவங்க தவறான அந்த சொன்ன காரியம் இது உண்மையாக இருக்குமோன்னு கூட இவருக்குள்ள சந்தேகம் வந்துருச்சு. ஸோ ஒரு நாள் யோசித்தார், சரி நான் பட்ட பாடு போதும், நாளையிலேருந்து காலையில் இருந்துச்சோன்னா நான் யூஸ்வலாக ஜெபம் பண்ணேன், டுமாரோ ஆன்வர்ட்ஸ் ஐ வில் நெவர் ப்ரே டு காட்.
நாளையிலேருந்து நான் கடவுள்கிட்ட ஜெபமே பண்ண மாட்டேன், இட்ஸ் இனஃப், இந்த பக்தி எனக்கு போதும், இந்த விசுவாசம் எனக்கு போதும் தீர்மானிச்சிட்டாருங்க. என்னுடைய விசுவாசத்தை நான் மறுதளிக்கிறேன்னு தீர்மானிச்சிட்டாரு. ஏன்னா எத்தனையோ நாள் ஒரு இங்கிலீஷ் வார்த்தை கூட வாசிக்கல, ஒரு நியூஸ் பேப்பர் கூட வாசிக்கல. அந்த சூழ்நிலையில் அவருக்கு ஒரு டெய்லி அந்த கைதிகளுக்கு வேலை கொடுப்பாங்க. அன்னைக்கு அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை அந்த ஆஃபீஸர்ஸ், ஜெயில் அதிகாரிகள் அவங்களுடைய டாய்லெட்டை கழுவுற வேலை. கைதிகள் யாரும் விரும்பாத ஒரு வேலை. அந்த வேலை அவருக்கு கொடுக்குறாங்க. ஹைன் ஃபேம் என்ற அந்த மனிதனுக்கு வேண்டா வெறுப்போட போகிறாரு, எல்லாம் க்ளீன் பண்ணுறாரு. கடைசியாக ஒரு தகர பெட்டி, டின், அதில் தான் டிஷ்யூ பேப்பர் மாதிரி, ஏன்னா அந்த மக்கள் அதிகாரிகள் துடைத்து போடுகிற ஒரு அசுத்தமான ஒரு டின்னு, அதில் உள்ள பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து வெளியே போடணும். அதை எடுக்கிறாரு. அதில் பார்த்தா ஒரு பேப்பர் இங்கிலீஷில் இருக்குது, மற்றதெல்லாம் சாதா பேப்பராக இருக்குது. ஒரு பேப்பர் இங்கிலீஷில் இருக்குது. யோசித்து பாருங்கள் எவ்வளோ அசிங்கமான ஒரு பேப்பர். ஆனால் அவருக்கு இங்கிலீஷ் மேலே அவ்வளோ தாகம், எவ்வளோ நாளாக படிக்கலை. உடனே என்ன பண்ணுறாரு, அந்த பேப்பரை எடுத்து தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிறார். இன்றைக்கி ராத்திரி நான் போய் இந்த வாசிக்கணும் அப்படின்னு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ராத்திரி தன்னுடைய பெட்டில் படுத்த பிறகு ஒரு சின்ன லைட் வச்சு அதை வாசிக்கிறார். அந்த அவர் எடுத்த பேப்பர் நியூஸ் பேப்பர் கிடையாது, கிழிந்த ஒரு நியூ டெஸ்டமெண்ட்லேருந்து, வேதாகமத்திலேருந்து கிழிக்கப்பட்ட, புதிய ஏற்பாட்டிலேருந்து கிழிக்கப்பட்ட ஒரு வேதத்தினுடைய ஒரு பேப்பர் பக்கம். கரெக்டாக ரோமர் 8ஆம் அதிகாரம் இருந்தது. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்புகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரே ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்றெல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி? வரிசையாக வாசிட்டு இருக்கார். 28, 32. அடுத்து கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? எல்லாம் அழ ஆரம்பிச்சிட்டார். நான் நேற்று தான் தீர்மானம் பண்ணேன், அதாவது இன்றைக்கு காலையில் தான் தீர்மானம் பண்ணேன், இந்த விசுவாசம் வேண்டாம், இந்த இயேசு எனக்கு வேண்டான்னு. ஆனால் எந்த மாதிரி இடத்துல ஆண்டவர் எந்த ஒரு வார்த்தையை கொண்டு என்னோட பேசினார். அடுத்த நாள் ஆஃபீஸர்கிட்ட போனார், எனக்கு இந்த டியூட்டி கொடுங்கன்னாரு. எந்த டியூட்டி? ஆஃபீஸர்ஸ் டாய்லெட் க்ளீன் பண்ணுற டியூட்டி. சந்தோஷமாக கொடுத்தாங்கன்னா அந்த டியூட்டி யாரும் விரும்ப மாட்டாங்க. டெய்லி போனார். இருந்த எத்தனையோ ஆஃபீஸரில் ஒரு ஆஃபீஸர் அவனுடைய நோக்கம் என்ன? வேதாகமத்தை கேவலப்படுத்தணும், இழிவுபடுத்தணும்னு சொல்லி அவ்வளோ அசிங்கமான ஒரு காரணத்துக்கு அந்த வேதாகமத்தை ஒவ்வொரு நாளும் கிழிச்சு யூஸ் பண்ணுறான். அதை ஆண்டவர் பயன்படுத்தி அவருடைய ஒரு பிள்ளைய விசுவாசத்தில் பலப்படுத்துகிறார். அவ்வளோதான். அப்புறம் நல்ல விசுவாசத்தில் பலப்பட்டு அந்த ஹைன் ஃபேம் என்கிற அந்த மனிதன் ஆண்டவருடைய ப்ராவிடன்ஸ் படி அற்புதமாக அங்கிருந்து தப்பிச்சு போய் காப்பாற்றப்படுகிறார். சிறையிலிருந்தும் தப்பிச்சிட்டார். ஆண்டவர் கிருபையில் அற்புதமான ஒரு சாட்சியாக அதன் பிறகுதான் இதெல்லாம் உலகத்துக்கு அறிவிக்கிறார், அவங்க பட்ட கஷ்டம் எல்லாம். யோசித்து பாருங்க, ஒரு மனிதன் ஆண்டவருடைய வார்த்தையை கேவலப்படுத்தணும்னு நினைக்கிறான், ஆண்டவர் அதே வார்த்தையை மகிமைப்படுத்துகிறார். இங்கே அந்த கள்ளன் வலதுபுறமாக இருந்தவன் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டான். ஆண்டவரை குறித்து அவதூறு பேசினவங்க ஆண்டவரை குறித்து பேசின வார்த்தைகளை கேட்டான். தேவையோடு இருந்த அவனுக்கு அவனோடு அது பேசியது. எழுதப்பட்ட வார்த்தை, யூதருடைய ராஜா. அன்பார்களே, ஆண்டவர் குற்றவாளிகளை நேசிக்கிறவர். இது எல்லாமே இந்த மனிதனுக்காக. இந்த இடத்துலையும் ஒருத்த மனம் திரும்பணும், இவனும் மாற முடியும். அதுதான் ஆண்டவருடைய அன்பு. ரெண்டாவது, ஜீசஸ் லவ்ஸ் கிரிமினல்ஸ். பார்த்தோம், ஜீசஸ் ஹேட்ஸ் த கிரைம். இயேசு குற்றத்தை வெறுக்கிறார். நம்ம பொதுவாக இந்த ஸ்டேட்மெண்ட் கேட்டுருக்கோம், ஜீசஸ் லவ்ஸ் சின்னர்ஸ் பட் ஹி ஹேட்ஸ் சின். இயேசு பாவிகளை நேசிக்கிறார், பாவத்தை வெறுக்கிறார். ஆனால் இது அந்த மாதிரி ஒரு பாவம் கூட இல்லை. இந்த சம்பவத்தில் 2 பேரை குறித்து பார்க்க போகிறோம். ஒன்று, இப்போ வலதுபுறம் உள்ளவன் மனம் திரும்பிட்டான். ஆண்டவர் அவனுக்கு இன்றைக்கு என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் அப்படின்னு சொல்லிட்டாரு. பாருங்க அன்பார்களே, ஈவன் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் கூட இன்னைக்கு அநேக நேரம் மக்கள் கிரியை பெருசுப்படுத்துகிறாங்க. அவனுக்கு தருணம் கிடைக்கல, பட் ஸ்டில் அவனுக்கு பேப்டிசம் இல்லை, அவனுக்கு டைதிங் இல்லை, எந்த ஒரு காரியம். ஏன்னா அவனுக்கு இட் வாஸ் தி எண்ட். நமக்கு தருணம் இருந்தால் கண்டிப்பாக நம்ம பேப்டிசம் எடுக்கணும், எல்லாம் செய்யணும். ஆனால் அதே சமயத்தில் ஒரே ஒரு பிரின்சிபிள், டு பி சேவ்டு, ரட்சிக்கப்படுவதற்கு ஃபெய்த் அண்ட் ஃபெய்த் அலோன், விசுவாசம் மாத்திரம்தான். நாட் பை ஒர்க்ஸ், கிரியையினால் அல்ல.
we are not saved by good works, but we are saved for good works. நற்கிரிகளினால் நாம் ரட்சிக்கப்படல, நற்கிரிகளுக்காக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். சரி, இப்போ அடுத்தது இடது பக்கமாக இருந்த கள்ளனையும் இன்னொருத்தரையும் குறித்து இந்த 2வது தலைப்பில் இயேசு பாவத்தை வெறுக்கிறார் அல்லது குற்றத்தை வெறுக்கிறார். என்ன குற்றம்? எப்படி இந்த வலது பக்கமாக இருந்த திருடனுக்கு என்னென்ன வாய்ப்பு கிடைச்சதோ அதே வாய்ப்பு இடது பக்கம் உள்ள கள்ளனுக்கும் கிடைச்சது. அவனும் ஏசாமி பேசின வார்த்தையை கேட்டான். அவனும் யூதன் தான், அவனுக்கும் பைபிள் வார்த்தைகள் தெரியும். மற்றவங்க சொன்னதை அவனும் கேட்டான். இயேசுவுக்கு மேலாக எழுதப்பட்டிருந்ததை அவனும் வாசிச்சான். ஆனா அவனுடைய பாவம் என்ன? நாட் த சின் ஆஃப் கமிஷன். அவன் இவ்வளவு வருஷமா செய்த பாவம், அதனால இன்னைக்கு மரண தண்டனையில் இருக்கிறான். அந்த பாவத்தினால அவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படலை. ஏன்னா இப்போ அடுத்து அவன் சாக போறான். he is going to face eternal death. நித்திய ஆக்கினை அவன் சந்திக்க போறான் மரணத்துக்கு பிறகு. அதுக்கு காரணம் அவன் வாழ்ந்த போது செய்த பாவங்கள் அல்ல, அந்த ஈன சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது அவன் செய்த பாவம் என்ன? இயேசுவை புறக்கணித்தான். sin of omission. அவனுக்கு கிடைத்த வாய்ப்பை அவன் தவற விட்டான். இந்த இயேசுவை அவன் விசுவாசிக்கல, இயேசு கொடுத்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளல. கூட இருந்த அடுத்த கள்ளவன் எப்படி நம்பிக்கையோட பேசுறான்? அவனுக்கு இயேசு என்ன நம்பிக்கையின் வார்த்தையை கொடுக்கிறாரு. இன்றைக்கு என்னோடு கூட பரதீசில் இருப்பாய்ன்னு சொல்றாரே, இதையும் அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஸ்டில் he hardened his heart. ஆனாலும் அவன் தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறான். அன்பானவர்களே, இன்னைக்கு அதே நிலைமை தான் உங்களுக்கு எனக்கும். இன்றைக்கு நம்ம ஒருவேளை நம்ம வாழ்க்கையின் மரணத்துக்கு பிறகோ அல்ல ஆண்டவருடைய வருகைக்கு பிறகோ நம்ம நியாய தீர்ப்பை சந்திக்கும் போது நம்ம நரகத்துக்கு போவோம்னா நம்ம செஞ்ச பாவத்தினால கிடையாது. நம்ம செஞ்ச ஒரே பாவம் என்ன? இவ்வளவு பாவத்தையும் மன்னிக்கிறதுக்கு இயேசு ஆண்டவர் இவ்வளவு பரிகாரம் செய்து ரட்சிப்பை உண்டு பண்ணிவிட்டார். அந்த இரட்சகரை விசுவாசித்து அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாமல் இருப்போம். அதுக்காகத்தான் நரகத்துக்கு அனுப்பப்படுகிறோம். அதான் பிரதான குற்றம். நான் அந்த சமீபத்தில் ஆதியாகமம் 3:15 குறித்து சொல்லும்போது எப்படி ஆண்டவர் பிசாசு இந்த ரட்சிப்பை திட்டத்தை தடக்கணும்னு எவ்வளோ பார்த்தான். ஆனால் எப்படி ஆண்டவர் எத்தனை 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக திட்டமிட்டு நேர்த்தியாக செஞ்சார். அந்த கடைசி ஸ்டேட்மெண்ட் ஒன்று, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து இவ்வளவு போராடி ஆண்டவர் சம்பாதிச்ச இந்த ரட்சிப்பு, இவ்வளவு போராடி பிசாசு தடுத்து நிறுத்தணும்னு நினைச்சான். ஆனால் ஆண்டவர் போராடி நிறைவேற்றினாரு. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? இன்னைக்கு எத்தனையோ கிறிஸ்தவ குடும்பத்தில் வளர்ற பிள்ளைங்க, ரட்சிக்கப்பட்ட பெற்றோருக்கு பிறந்த பிள்ளைகள் ரட்சிப்பின் அவசியத்தை உணர்கிறதே இல்லை. நீங்க நல்லவங்களா வாழ்ந்தா your works cannot save you. உங்களுடைய நற்கிரிகள் உங்களை ரட்சிக்காது. நான் சினிமா பார்க்கலங்க, நம்ம பாவியா பிறந்திருக்கிறோம். we are sinners. நம்ம பிறக்கும் போதே பாவிகள். நம் பாவிகளா இருக்கிறதுனால தான் பாவம் செஞ்சோம். பாவம் செஞ்சதுனால பாவிகள் ஆகல, பாவிகளா இருந்ததுனால தான் பாவம் செஞ்சோம். மனிதனாய் பிறந்த எவனும் பாவி. ஒவ்வொருவனுக்கும் ரட்சிப்பு தேவை. நீங்க எந்த குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் சரி, எந்த சபையில் உங்களுடைய பெற்றோர் அங்கத்தினராக இருந்தாலும் சரி, எந்த சபையில் உங்கள் பெற்றோர் ஊழியத்தில் பங்கு பெற்றாலும் சரி, பிள்ளைகளாக நீங்க ரட்சிக்கப்படலைன்னா உங்களுக்கு எதிராக சுமத்தப்படுகிற குற்றம் என்ன தெரியுமா? இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை நீங்க புறக்கணிச்சிட்டீங்க. இந்த இடது பக்கத்தில் இருந்த கள்ளனை போல இயேசு தன்னை வெளிப்படுத்தியும் நீங்க அவர் வேண்டான்னு புறக்கணிச்சிட்டீங்க. He lost his last chance. He lost LOST, last chance, LAST. அவனுக்கு கிடைத்த கடைசி தருணத்தையும் அவன் இழந்து விட்டான். சரி, இந்த இடது பக்கம் உள்ள கள்ளன் அவனுக்கு கிடைச்ச தருணத்தை இழந்துட்டான். வலது பக்கத்தில் உள்ள கள்ளன் அதை பிரயோஜனப்படுத்தி கொண்டான். அதே போல இன்னொரு நபர் பிலாத்துக்கும் அருமையான வாய்ப்பு. ஆனா அவன் அந்த தருணத்தை தவற விட்டு தவறான ஒரு காரியத்தை செஞ்சதை பற்றி பார்க்க போகிறோம். சரி, பிலாத்தை பற்றி நான் சொல்கிறதுக்கு முந்தைய சில நேரம் ஏன்னா எத்தனையோ வருஷம் எனக்கு புரியவே புரியாது. இந்த சம்பவம்லாம் சொல்லும்போது பெரிய வெள்ளிக்கிழமையெல்லாம் வரும்போது திடீர்னு ராயன்னு வரும், அப்புறம் பிலாத்துன்னு வரும், ஏரோதுன்னு வரும். யார் பிலாத்து, யார் ஏரோது, இவர் எதுக்கு அங்கே அனுப்புனார், எங்கே அனுப்புனார்? நிச்சயமாக என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ கொஞ்சம் ஒரு சின்ன அதை குறித்த ஒரு தெளிவு கொடுத்துட்றேன். சீசர், அதாவது ராயன் அப்படின்னா எம்பரர்
அதாவது இந்த காலத்தில் ஏசாமி ஊழியம் செய்து, அதாவது சீசர் எம்பரர் டைபீரியஸ், he was the Roman emperor during Jesus ministry and trial. அதாவது அன்னைக்கு இருந்த வல்லரசாக உலகை ஆட்சி செய்து கொண்டிருந்தது ரோமர்கள். அந்த ரோம சக்கரவர்த்தி, ரோம பேரரசன், அந்த நாட்களில் இருந்தவன் திபேரியு. லூக்கா 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள்ல அந்த பேர் தமிழில் வரும். அந்த ரோம சக்கரவர்த்தி சீசர். லூக்கால சொல்லும்போது அந்த மக்கள் சொல்லுவாங்க, எங்களுக்கு ராயன் தான், அவர் தான் எங்களுக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் தான் மொத்தமாக எல்லாத்தையும் ஆளுகை செய்கிறவர். அவர் ஒவ்வொரு பிராந்தியத்திலையும் சிலரை அப்பாயிண்ட் பண்ணுறாரு. சும்மா இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக, இப்போ இந்தியா முழுசும் ஒரு பிரதமர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, தமிழ்நாடு பாண்டிச்சேரி அப்படி வச்சுக்கோங்க. சரி, தமிழ்நாட்டுக்கு ஒரு, அதாவது கவர்னருங்கிற போஸ்ட் தான் இங்கே. ஆனால் இன்னைக்கு உள்ளதில் பார்க்கும்போது ஒரு முதல் மந்திரியாக வச்சுக்கலாம், ஏன்னா அவங்களுக்கு தான் பவர் அதிகம். ஸோ அவங்க தான் செயல்படுறவங்க, நிறைய டே டு டே பீப்புளுடைய நல்ல எல்லா காரியத்திலையும் செயல்படுறவங்க, அதிகாரமுடையவங்கன்னு பார்த்தீங்கன்னா. சரி, ஒரு பிரதமர், நாட்டினுடைய பிரதமர், அவருக்கு கீழே தமிழ்நாடு பாண்டிச்சேரின்னு எடுத்துக்கோங்க. பைலட் யாருன்னா போன்டியஸ் பைலட், பொந்தி பிலாத்து. இந்த டைபேரியஸ் திபேரியுங்கிற இந்த ரோம சக்கரவர்த்தி இந்த பொந்தி பிலாத்துவை யூதேயா மற்றும் சமாரியா இதற்கு கவர்னரா வச்சிருக்கிறார். ஏசாமி எருசலேம்ல கைது செய்யப்பட்ட போது அது அவருடைய பிராந்தியம். பிலாத்து தான் அந்த இடத்துக்கு கவர்னர், அல்லது இப்போ நம்ம சொன்னால் நம்ம இதுபடி முதல் மந்திரின்னு வச்சுக்கோங்க. Pilate conducted the trial of Jesus and ultimately ordered his crucifixion. இந்த பிலாத்து தான் இயேசுவுடைய அந்த விசாரணையை நடத்தி அவருக்கு சிலுவை தண்டனை கொடுத்தது, இந்த பிலாத்து. ஸோ ரோம சக்கரவர்த்தி, அவருக்கு கீழே இந்த பொந்தி பிலாத்து, அவருக்கு ஒரு சில பகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்குது, குறிப்பாக யூதேயா சமாரியா. இந்த ஏரோது யாரு? அப்போ இருந்த ஏரோது பேரு ஹெரோட் ஆன்டிபஸ். பிலாத்து ஏசாமியை ஏன் ஏரோதுட்டு அனுப்புனார்னா, நீங்கள் அதை தொடர்ச்சி அந்த 4 பகுதியிலையும் 4 சுவிசேஷன்லையும் வாசித்தீங்கன்னா தெரியும். ஏசாமி அவர் கலிலேயாவை சேர்ந்தவர். அதை அவர் சொல்லும்போது தான் என்ன பண்ணுறான், சரி கலிலேயானா பாண்டிச்சேரி மாதிரி வச்சுக்கோங்க, சும்மா ஒரு உதாரணத்துக்கு, அது ஒரு பிராந்தியம். இந்த ஏரோது கலிலேயாவுக்கும் பெரியா அப்படிங்கிற பகுதிக்கும், நான் மேப் காட்டும் போது உங்களுக்கு புரியும், அவர் கவர்னர் மாதிரி, இன்சார்ஜ் மாதிரி இருக்கிறார். ஸோ ஏசாமி கலிலேயாவை சேர்ந்தவர் அப்படின்ன உடனே ஆக்சுவலாக இவங்க 2 பேருக்கும் பக்கத்தில் இருக்கிறதுனால 2 பேருக்கும் ஆகாது, பிலாத்துக்கும் ஏரோதுக்கும் ஆகாது. ஆனால் இந்த விஷயத்தில் பிலாத்து உஷாரா என்ன பண்ணுறான், ஏரோதுட்டே அனுப்புகிறான். இவர் உங்கள் ஏரியாவை சேர்ந்தவர், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஆனால் ஒன்றும் தீர்ப்பு கொடுக்கல, நான் எந்த குற்றமும் காணவில்லைன்னு திரும்ப அனுப்பிடுறான். இதனால பிலாத்தும் ஏரோதும் கொஞ்சம் நெருக்கமாயிட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்களாம். இந்த ஏரோது ஆன்டிபஸ் இவர் தான் ஏற்கனவே he had previously ordered the death of John the Baptist. யோவான் ஸ்நானகனை கொலை செய்தது யாரு? இதே ஏரோது தான். ஸோ இந்த ஏரோது தான். ஸோ கலிலேயாவுக்கு அவர் தான் இன்சார்ஜ். இப்போ இந்த மேப் மட்டும் பாருங்க, உங்களுக்கு புரியும். அதாவது மேப் சின்னதாக தான் இருக்குது பாருங்க. மேலே பார்த்தீங்கன்னா கேலிலின்னு இருக்குது, சிவப்பு எழுத்து சின்னதாக ஒரு பாக்ஸ்குள்ளே இருக்குது கேலிலி. அந்த கலிலேயாவும் அதே போல் பச்சை கலரில் இருக்குது பார்த்தீங்களா, பச்சை கலர் மேப் பெரியா. இது 2க்கும் அவன் பேர் காற்பங்கு தேசாதிபதி. அதாவது மொத்தம் 4ஆக பிரித்து அதில் ஒரு கால்வாசிக்கு அவன் அவன் பொறுப்பு. ஸோ அந்த கேலிலி மற்றும் பெரியா இது 2க்கும் யாரு? ஏரோது. ஆனால் அந்த ப்ரௌன் அண்ட் அதுக்கு மேலே இருக்கிற ப்ளூ இது 2ம், அதாவது யூதேயா சமாரியா, இது 2க்கும் பிலாத்து இன்சார்ஜ். ஸோ ராயன், பிலாத்து, ஏரோது. ஸோ ராயன் இதில் வரல, அவனுக்கு கீழே அவன் நியமித்த 2 பேர் பிலாத்து மற்றும் ஏரோது சேர்ந்து தான் இந்த விசாரணையை நடத்தி இயேசுக்கு என்ன செய்கிறாங்க, சிலுவையில் அறையணும்னு அந்த தண்டனை கொடுக்குறாங்க. இந்த பிலாத்துவை குறித்து பார்க்கலாம். பிலாத்து அவன் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கான், அவன் தான் அந்த விசாரணை நடத்தணும். he was turning deaf ears. அதாவது 3 குரலுக்கு அவன் ஒரு செவிடனாக இருந்துட்டான். ஒன்று, வாய்ஸ் ஆஃப் ஹிஸ் ஓன் கான்ஷியன்ஸ், அவனுடைய சொந்த மனசாட்சி. ஏசாமியை விசாரிக்கிறான், ஏசாமி பேசுகிறாரு, ஒரு குற்றமும் காணவில்லைன்னு 3 தடவை சொல்கிறான். his own conscience clearly tells he is innocent. ஆனால் காதை மூடிட்டான். அந்த மனசாட்சி சொல்லியும் அவன் கீழ்ப்படியலை.
அடுத்தது வாய்ஸ் ஆஃப் இஸ் ஒய்ஃப். விசாரணை நடந்துகிட்டு இருக்கும்போது ஒய்ஃப் சொல்லி விடுறாங்க, இந்த ஆள்கிட்ட எதுவும் பண்ணிடாதீங்க, சொப்பனத்தில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், டோன்ட் ஹாவ் எனிதிங் டு டூ வித் தட் மேன். அந்த மனைவி சொல்லியும் அதையும் கேட்கல. அடுத்தது வாய்ஸ் ஆஃப் ஜீசஸ். ஏசாமியே சொல்றாரு, நீ யூதருக்கு ராஜாவா? ஆமா, நான் தான் ராஜா. எல்லாமே சொல்றாரு. அவர் சொல்லியும் அவருடைய வார்த்தையும் கேட்கல. காப்பாற்றணும்னு நினைச்சான், ஆனா காப்பாத்தல. அன்பார்களே, நான் சொன்னேன், ஆண்டவர் இந்த புறக்கணிப்பை தான் வெறுக்கிறாரு. அந்த இடது பக்கமாக அறையப்பட்டவன், அந்த வலது பக்கமாக அறையப்பட்டவனுக்கு கிடைத்த அதே தருணம் கிடைச்சது, புறக்கணிச்சிட்டான். இந்த பிலாத்துவுக்கு 3 குரல்ல கடவுள் பேசினாரு. அவனுடைய மனசாட்சி, அவனுடைய சொப்பனம் எப்படி வந்துச்சு? டு வார்ன் ஹிம், எச்சரிக்கும்படியாம் மனைவிக்கு ஒரு சொப்பனம். அந்த எச்சரிப்பை அவன் அசட்டை பண்ணான். ஏசாமியும் பேசியும் அசட்டை பண்ணான். ஸோ யூசிபிஎஸ் ஆஃப் சிசேரியா அப்படிங்கிற ஒரு ஹிஸ்டாரியன், சரித்திர ஆசிரியர் எழுதுறாரு, பைலட் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு, இயேசுவை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்த பிறகு, Pilate was called back to Rome to face trial for cruelty and oppression. பிலாத்துவுக்கு ஒரு விசாரணை, இவன் எல்லாருக்கும் விசாரணை நடத்தினான், அவனுக்கு ஒரு விசாரணை. யாரு? அந்த ராயன் கூப்பிட்டு விடுறாரு. எதுக்காகவா? particularly on the charge that he had executed men without proper trial. சரியான விசாரணை இல்லாம சிலரை கொலை செய்தான், மரண தண்டனை கொடுத்தான் சொல்லி அவன் மேல விசாரணை கூப்பிட்டு விடுறாங்க. பாருங்க, he was ordered to commit suicide by Emperor Caligula. அந்த அப்ப இருந்த ராயன் கலிகுலா என்கிற ஒரு மனிதன் என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறான்? நீ யூதேயாவை நான் உனக்கு பொறுப்பா வச்சது இடத்துல நீ சரியா செய்யாததுனால உனக்கு மரண தண்டனை. எப்படி? யூ ஹாவ் டு கமிட் சூசைட். நீயே உன்னை தற்கொலை பண்ணி கொன்னுக்கணும். ஜீவாதிபதியை கொலை செய்ய ஒப்பு கொடுத்தான். அவன் வாழ்க்கை எப்படி போச்சு? அது மாத்திரமல்ல, இன்னொரு நாள் இருக்கு, ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட், வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. இதே இடது பக்கம் உள்ள கள்ளனும் சரி, இதே பிலாத்துவும் சரி, ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நிற்பாங்க. பிலாத்து சொன்னா, நான் நினைச்சா உன்னை விடுதலையாக்கலாம், நீ ஏன் பேச மாட்டேன்ற? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ நினைச்சாலாம் விடுதலையாக்க முடியும், என்ன நியாயம் விசாரிக்கும்படி உனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, பரத்திலிருந்து என்ன உரிமை உனக்கு கொடுக்குதோ அவ்வளவுதான். யாரை குறித்து இவ்வளவு ஏளனமா பேசினானோ அதே கர்த்தருக்கு முன்னாடி அவர் நியாயாதிபதியா இருக்க போறார். இவன் நிக்க போறான் பிலாத்து. அந்த இடது பக்கத்தில் உள்ள கள்ளனும் நிக்க போறான். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எடுக்கிற தீர்மானங்கள், ஒன்னு, பிலாத்து இந்த உலக வாழ்க்கையிலே கஷ்டப்பட்டான். எஸ், இயேசுவையும் அவருடைய ரட்சிப்பையும் புறக்கணிக்கிறவங்க இந்த உலகத்திலேயே பல கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க, இல்லைன்னு இல்லை. ஆனா அதை விட பெரிது, one day we are going to stand before the white throne judgment. வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு முன்னாடி நிக்க போறோம். மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தரும் நிக்க போறோம். அன்பானவர்களே, அதனாலதான் ஏசாமி இவ்வளவு பிரயாசப்பட்டாரு, இவ்வளவு ரத்தத்தையே சிந்தினாரு. ஒரு பக்கம் அன்பு, ஆனா இந்த அன்பை புறக்கணிச்சா அடுத்து ஒரு நாள் ஜட்ஜ்மெண்ட். நம்ம அந்த நியாய தீர்ப்புக்கு முன்னாடி நிக்க போறோம். nobody will stand with you. அன்னைக்கு உங்க கூட யாரும் நிக்க மாட்டாங்க. உங்க பதவி வராது, உங்களுடைய பொசிஷன் வராது. Jesus loves the criminals. ஏசாமி குற்றவாளிகளை நேசிக்கிறார், but Jesus hates the crime. என்ன குற்றம்? ரட்சிப்பையும் புறக்கணித்து விசுவாசிக்காம இயேசுவை புறக்கணிப்பது. மூன்றாவது, Jesus loves me, even me. இயேசு என்னை நேசிக்கிறார், என்னையும் நேசிக்கிறார். பரபாஸ். அன்பாலே, பரபாஸ் அப்படிங்கிற பேருக்கு பார், அதாவது ஏற்கனவே இன்னொரு இடத்துல நமக்கு தெரியும், பார் ஜோனா அப்படின்னா என்ன? யோனாவின் குமாரனாகிய அப்படின்னு வரும், ஜோனா. அதாவது பார் ஜோனானா சன் ஆஃப் ஜான். பார்ங்கிற வார்த்தைக்கு பார் அப்படின்னா சன், சன் ஆஃப். ஸோ அப்பானா உங்களுக்கு தெரியும், அப்பானா என்ன? ஃபாதர், சன் ஆஃப் அ ஃபாதர். பரபாஸ்னா சன் ஆஃப் அ ஃபாதர், அதான் மீனிங். ஏசாமி சன் ஆஃப் த ஃபாதர், பிதாவின் குமாரன்.
இது ஏதோ ஒரு அப்பாவுடைய பையன். ஜீசஸ் வந்து சன் ஆஃப் ரைச்சஸ்னஸ், இவன் சன் ஆஃப் அன்ரைச்சஸ்னஸ். பரபாஸ் வந்து உண்மையிலே இஸ் எ ஹிஸ்டாரிக்கல் ஃபிகர், உண்மையிலே சரித்திரத்தை வாழ்ந்த மனிதரா? ஏன்னா இந்த பைபிள் ஸ்டடிலாம் பார்க்கும்போது ஒரு சிலருடைய ஆர்குமெண்ட், பரபாசுங்கிறவர் ஒருத்தர் வந்து சரித்திரத்தில் கிடையாது, அது எப்படி ரோமர்கள் அப்படியெல்லாம் தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க. இது வந்து பரபாஸ் வந்து எப்படி இயேசு ஒரு பாவியுடைய ஸ்தானத்தை ஏற்றுக்கொண்டு போனாரோ அதுக்கு பொருந்துங்கிறதுக்காக சேர்க்கப்பட்ட ஒரு கற்பனை பாத்திரம் அப்படின்னு ஒரு சிலர். பட் அது சும்மா போய், ஏன்னா ஏசாமியுடைய பைபிளை எல்லா இடத்துலையும் எத்தனையோ பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. ஆனால் இது உண்மையிலே நடந்தது. என்னன்னா 4 சுவிசேஷத்துலையும், ஜீவ வார்த்தை ஆகிய வேதாகமத்தில் 4 சுவிசேஷத்துலையும் பரபாசை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு நான் அந்த 4 வசனத்தையும் சுருக்கமாக வேக வேகமாக வாசிக்கிறேன். மத்தேயு 27:16, அப்பொழுது காவல் பண்ணப்பட்டவர்களில் பரபாஸ் எண்ணப்பட்ட பேர் போன ஒருவன் இருந்தான். நோட்டோரியஸ் மேன், பேர் போன ஒரு ஆள். பரபாஸ்னால எல்லாருக்கும் தெரியும். மார்க் 15:7, கலகம் பண்ணி அந்த கலகத்தில் கொலை செய்து. என்ன கலகம்? ரோமர்களுக்கு எதிராக கலகம் செய்து அந்த கலகத்தில் கொலையும் செய்து அதற்காக காவல் பண்ணப்பட்டவர்களில் பரபாஸ் எண்ணப்பட்ட ஒருவன் இருந்தான். ஸோ இன்னும் நிறைய பேர், அதில் இவனும் ஒருத்தன் பரபாஸ். லூக்கா 23:25, கலகத்து நிமித்தமும் கொலைபாதகத்து நிமித்தமும் காவலில் போடப்பட்டிருந்தவனை, பரபாசை. கலகம், கொலைபாதகம். யோவான் 18:40, அப்பொழுது அவர்கள் எல்லாரும் இவனை அல்ல பரபாசை விடுதலை செய்ய பண்ண வேண்டும் என்று மறுபடியும் சத்தமிட்டார்கள். அந்த பரபாஸ் என்பவன் கள்ளனாயிருந்தான். அதனால வேதாகமத்தில் 4 சுவிசேஷத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது பரபாசை குறித்து. He is a historical figure, சரித்திரபூர்வமாக வாழ்ந்த மனிதன். ஆனா ஆண்டவர் இந்த பரபாசை நேசித்த விதம், இந்த பாடல்ல வந்து பரபாசுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இன்னைக்கு நீங்களும் நானும் அதை பாடலாம். ஒரு ஏதோ தேவ மனிதன் தன்னை பரபாசாக வைத்து இந்த பாடல் எழுதியிருக்கிறார். ஆனா பரபாஸ் அப்படியே உணர்ந்தானாங்கிறது நமக்கு தெரியாது. இட்ஸ் நாட் கிளியர் இன் த பைபிள். ஆனா பரபாஸ்க்கு ஆண்டவர் செஞ்சது எல்லாமே அற்புதமானது அந்த பரபாசுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல. அதனால தான் அந்த பாடல் ரொம்ப அழகான பாடல். பாருங்க, காட்ஸ், அதாவது ஆண்டவர் இந்த பரபாசை கூட எவ்வளவு அழகா நேசிக்கிறார். அதான் முதல் சொன்னேன், காட் லவ்ஸ் கிரிமினல்ஸ். வலது பக்கமாக இருந்த கள்ளனை மட்டும் இல்லை, இந்த பரபாசையும். காட்ஸ் டைம் டேபிள். அதாவது ஏடி 30, கிபி 30 தான் ரோமன் கவர்மெண்ட் ரிமூவ் த பவர் டு கிவ் கேபிட்டல் பனிஷ்மெண்ட் ஃப்ரம் த ஜூயிஷ் ரிலிஜியஸ் லீடர்ஸ். யூத மத தலைவர்கள் அவங்க ஒரு மனிதன் வந்து மரணத்துக்கு ஏதுவான, ஏன்னா நியாயப்பிரமாணத்தின்படி மரணத்துக்கு ஏதுவான தண்டனை ஒருத்தர் செஞ்சிருக்கிறான் அப்படின்னா யூத தலைவர்களே அவங்கள மரண தண்டனைக்கு உட்படுத்தலாம். இது கிபி 30 வரைக்கும் அமல்ல இருந்துச்சு. இந்த சட்டம் ஏசாமி வந்து 32, கிபி 32 தான் விசாரணை நடக்குது. இந்த அதிகாரம் வந்து இந்த யூத தலைவர்களுக்கு இருந்திருந்தா அங்க பிலாத்து வந்திருக்க மாட்டாரு, பரபாஸுக்கு அங்க வேலையே இல்லை. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் அந்த சட்டத்தை எடுக்கிறார், அகற்றுகிறார். பரபாஸுக்காக ஆண்டவர் அந்த சட்டம் நீக்கப்படுகிறது, அந்த அதிகாரம். ஏன்னா யூத மக்கள் வந்து அந்த தலைவர்கள் அவங்களுக்கு இருந்த அதிகாரத்தை தவறா பயன்படுத்துறாங்க. அப்பதான் ரோமர் யோசிக்கிறாங்க, நீயா என்ன நினைச்சவன கொள்ற, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இனிமே மரண தண்டனை, சின்ன சின்ன தண்டனை நீ கொடுத்துக்கோ, மரண தண்டனைனா நாங்க தான் கொடுப்போம். ஸோ அந்த சட்டத்தை AD 30 கிபி 30 கொண்டு வராங்க. ஏசாமுடைய ட்ரையல், விசாரணை 32 நடக்குது. கலாத்தியர் 4:4 இவ்வாறு சொல்கிறது, but when the set time had fully come, God sent his son. தமிழையும் படிக்கலாம். காலம் நிறைவேறின போது தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். சரி, எத்தனையோ நூற்றாண்டுகளாக மேசியா வரணும்னு காத்துட்டு இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் அதுக்குன்னு ஒரு காலத்தை குறித்திருந்தார், ஒரு நேரம். அந்த காலம் நிறைவேறின போது தன்னுடைய குமாரனை அனுப்பினாரு. அந்த காலம் நிறைவேறினது என்ன? நிறைய காரணங்கள் சொல்லுவோம். ரோமர்கள் வந்து உலகமெல்லாம் கனெக்ட் பண்ணுற மாதிரி ரோடு போட்டாங்க, அதனால சுவிசேஷம் எளிதாக எடுத்து செல்லப்பட்டது. அப்புறம் கிரேக்க கலாச்சாரம், கிரேக்க மொழி உலக மொழியாக இருந்தது, இன்னைக்கு இங்கிலீஷ் மாதிரி. அதனால சுவிசேஷம் பல இடங்களுக்கும் பரவியது. ஸோ அதெல்லாம் நிறைவேறின காலத்தில் ஆண்டவர் தன்னுடைய குமாரனை அனுப்பினார், அது உண்மை. அதே சமயத்தில் பரபாஸ் என்ற இந்த மனிதன், இவன் குற்றவாளியாக சிறையில் இருக்கிறான். நாளைக்கு அவனுக்கு மரண தண்டனை.
எவ்வளோ அற்புதமாக தேவன் அந்த பரபாசையும் அவருடைய திட்டத்தில் வைத்திருக்கிறார். அவருடைய காலத்தில், அவருடைய ப்ராவிடன்ஸில் பரபாஸ்க்கு ஆண்டவர் ஒரு இடம் வைத்திருக்கிறார். ரோம மக்கள்கிட்ட தண்டனை வாங்கியாச்சுன்னா டெத் இட்ஸ் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் டைம். ஒரு மனிதன் விசாரிக்கப்பட்டு அவனுக்கு மரண தண்டனை கொடுத்துட்டாங்கன்னா அவ்வளோதான், டெத் இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் டைம். அவன் அப்புறம் பிழைக்கவே முடியாது. என்னைக்கு சாக போகிறாங்கிறது தான் பிரச்சனை. அதுதான் இன்னும் தெளிவிலேயே ஒழிய மரணத்திலிருந்து தப்பிக்கவே முடியாது. ஸோ பரபாஸ்க்கு தெரியும் நம்ம சாக போகிறோம். அந்த டைமும் வந்துருச்சு, கொடுத்தாச்சு. அடுத்த நாள் சிலுவையில் அறையப்பட போகிறார்கள். பரபாசும் சரி, அந்த 2 கள்ளர்களும். ஏன்னா 3 பேருமே ஒரு இந்த சில குற்றத்தில் காமனாக இருந்திருக்கலாம். 3 சிலுவைகள் ஆயத்தமாக்கப்பட்டது. 3 crosses were made, hewn out. 3 சிலுவைகள் ஆயத்தப்படுத்தப்பட்டது. பரபாஸ்க்கு தெரியும், tonight is my last night. இதுதான் என்னுடைய கடைசி இரவு. காலையில் அதிகாலையில் அதிகாரிகள் வராங்க, அவன் அறைக்கு வராங்க. அவன் தூங்கியிருக்க மாட்டான். நாளைக்கு சாக போகிறான்னா எப்படி நைட்டில் தூக்கம் வரும்? காலையிலே வந்து கூப்பிட்றாங்க, பரபாஸ் பரபாஸ். என்ன என்ன இவ்வளோ சீக்கிரமாக என்ன கொல்ல போகிறீங்க? இல்லை உன்னை பிலாத்து கூப்பிடுறாரு, கம். அவனை கூப்பிட்டு போகிறாங்க. பிலாத்து யூத தலைவர்கள், அதாவது ஏசாமியை யூத தலைவர்கள் விடிய விடிய விசாரிக்கிறாங்க. இரவு நேரங்களில் அப்படி விசாரணை நடத்துறதுக்கு அனுமதியே கிடையாது. ஆனால் விசாரணை பண்ணி காலையில் விடிஞ்ச உடனே பிலாத்துகிட்ட கூப்பிட்டு வராங்க. ஸோ பிலாத்தும் இந்த மக்களுடைய சூழ்நிலையெல்லாம் யோசிச்சுட்டு அவன் ஒரு பிளான் பண்ணுறான். இந்த இயேசுவை காப்பாற்றணும்னா என்ன பண்ணலாம்? ஸோ அவனுக்கு வந்த ஒரு திட்டத்தின்படி போய் பிலாத்து இந்த பரபாஸை கூப்பிட்டு வர சொல்கிறான். பரபாஸ் வந்தாச்சு. ஸோ இப்போ பரபாஸ், ஏசாமி, அந்த குற்றவாளி, குற்றம் சாட்டுகிற யூத தலைவர்கள், மக்கள் நிற்கிறாங்க. அப்போ இந்த ஆப்ஷன் நான் இதை ஏன் 2 பேருமா வச்சு சொல்லும்போது பாருங்கள், மத்தேயு 27:21 பிலாத்து சொல்லலாம், தேசாதிபதி ஜனங்களை நோக்கி, இவ்விருவரில் எவனை நான் உங்களுக்காக விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர்கள் பரபாசை. இவ்விருவரில், Matthew 27:21 NLT. So the governor asked again, which of these 2 do you want me to release to you? The crowd shouted back, Barabbas. So இந்த கோர்ட்ல இப்போ இவங்க நிற்கிறாங்க. பரபாஸ்க்கு பதஷ்டம். என்னடா இது, ஆல்மோஸ்ட் டெத்துங்கிற சிச்சுவேஷன்ல இங்க வந்த பிறகு அவனுக்கு தெரியுது, பைலட் மைண்ட்ல இப்படி ஒரு யோசனை இருக்குது. பிலாத்து மனதில், உங்க பண்டிகையின் போது நான் ஒரு குற்றவாளியை விடுதலையாக்க வேண்டும். இங்க ஏசாமி இருக்கிறாரு, இந்த பரபாஸ் இருக்கிறான், இவர்களில் நான் யாரை விடுதலையாக்க வேண்டும்? பரபாஸ் பார்த்துட்டான், யூத தலைவர்கள் தான் இவனை வெறுக்கிறாங்க. மக்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட ஓசனா ஓசனான்னு இவனை பற்றி தானே பாடினாங்க. இவன் எவ்வளோ நன்மை செய்திருக்கிறானே, அதனால மக்கள் இவனை தான் சூஸ் பண்ணுவாங்க. இந்த தலைவர்கள் தான் இவனை வெறுக்கிறாங்கன்னு சொல்லி அவன் அப்படி பிளான் பண்ணுறான். ஸோ பரபாஸ் யோசித்து பார்க்குறான், ஐயோ எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு, ஆனால் எனக்கு சாய்ஸ் அடுத்தது யாரு, என் கூட நிற்கிறது யாரு, போட்டி போடுறது யாரு? அவர் எந்த தப்பும் செய்யாதவர். நான் சொன்னேன், இவனும் ஒரு ஜூ தான், இவனும் ஒரு யூதன் தான். அவர் எவ்வளோ நன்மை செய்திருக்கிறாரு. போன வாரம் கூட அவரை குறித்து எவ்வளோ இது பண்ணாங்க. இப்படிப்பட்ட ஒருத்தருக்கு நான் போட்டியா? மக்கள் அப்போ யாரை தெரிந்து கொள்வார்கள்? அவனை தானே தெரிந்து கொள்வாங்க. எனக்கு கிடைச்ச வாய்ப்பு போயிடுமே. ஆனால் அவன் பார்க்குறான், யூத தலைவர்கள் அவங்க பரபாஸ் பரபாஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க அந்த மக்களை தூண்டி விடுறதையும் பார்க்குறான். ஓ பரவாயில்ல, ஏதோ எனக்கு பாசிட்டிவாக ஏதோ நடக்குது. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் பரபாசுடைய அந்த பிலாத்துடைய மனைவிட்ட இருந்து மெசேஜ் வருது. அதை கேட்ட உடனே பிலாத்து கலவரம் அடைகிறான். ஐயோ என் நம்பிக்கை இங்கே போயிடுமா? திரும்ப அதுவும் ஜெயிக்குது. இப்படியே ஒன்றுனா பார்த்து கொண்டே இருக்கிறான் பரபாஸ். கடைசியா மக்கள் கூச்சல் போடுறாங்க, பரபாஸ் தான் எங்களுக்கு வேணும், பரபாஸை விடுதலை பண்ணு. இவர் என்ன பண்ணல, இவர் எந்த தப்பும் பண்ணலையே, அதெல்லாம் தெரியாது, இவர் சிலுவையில் அறையும். அன்பானவர்களே யோசித்து பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனில் அந்த பாடலில் சொன்ன ஒரு வார்த்தை, ஏசாமியுடைய டெத்துக்கு அப்புறம் தான் அவனுக்கு டெலிவரன்ஸ், அவனுக்கு உண்மையான பெர்மனன்ட் ரிலீஸ். ஏன்னா இவன் சாக வேண்டியவன், இவன் பிழைக்கணும்னா இன்னொருத்தர் நிச்சயமா செத்துறணும். அதாவது இந்த விசாரணை முடிஞ்சு தீர்ப்பு வந்ததில்லை, அந்த தீர்ப்பு எக்ஸிக்யூட் ஆனாதான் இவனுக்கு பெர்மனண்டா ரிலீஸ்.
ஒருவேளை இவன் போய் பார்த்தானா, அப்பா இறந்துட்டாரா? அன்பார்களே, ஆனால் நம்ம பொதுவாக சொல்லுவோம், ஜீசஸ் டைட் ஃபார் மீ, இயேசு எனக்காக மரித்தார். ஜீசஸ் டைட் இன் மை பிளேஸ், இயேசு என்னுடைய ஸ்தானத்தில் மரித்தார். ஜீசஸ் டைட் இன் மை ஸ்டேட், இயேசு எனக்கு பதிலாக மரித்தார். ஜீசஸ் டைட் ஆஸ் மை சப்ஸ்டிடியூட், நான் பட வேண்டிய இடத்துல எனக்கு பதிலாக. ஜீசஸ் டைட் so that I can live, இயேசு மரித்தார் நான் வாழ்றதுக்காக. ஜீசஸ் டைட் ஃபார் மை சின், இயேசு என் பாவத்துக்காக மரித்தார். ஆனால் பரபாஸ் மட்டும்தான் சொல்ல முடியும், ஜீசஸ் டைட் இன் மை கிராஸ். எனக்காக செய்யப்பட்ட சிலுவையில் இயேசு செத்தாருங்க. The 3 crosses, 3 சிலுவை, அதுல நடுவில் உள்ள சிலுவை. ஏன்னா மற்ற 2 பேரை விட இவன் தான் பிரதான குற்றவாளி. அதனால அவனுக்கு மையத்தில் உள்ள the center cross அவனுக்காக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அவனுக்காக செய்யப்பட்ட ஒரு சிலுவை. அந்த சிலுவையில் இயேசுவை அறைகிறார்கள். ஜீசஸ் டைட் இன் மை கிராஸ், எனக்குனே செய்யப்பட்ட சிலுவை, நான் தொங்க வேண்டிய சிலுவை, அதுல இயேசுசாமி தொங்கினாரு. The cross hewn out for me, எனக்காக செதுக்கப்பட்ட சிலுவை. அதனாலதான் அந்த பாடல் ஆசிரியர் தன்னை ஒரு பரபாசா யோசித்து இந்த வரிகளை எழுதியிருக்கிறார். பரபாசுக்கு ஆண்டவர் அவ்வளோ அன்பு காட்டினார். ஜீசஸ் லவ்ஸ் மீ ஈவன் மீ. அந்த நாள்ல அவன் என்னைக்கோ செத்து, வேற ஒரு நாள்லனா அவன் செத்து போயிருந்திருப்பான். ஆண்டவர் காலம் நிறைவேறின போது, இட்ஸ் காட்ஸ் அப்பாயிண்டட் டைம், பரபாஸ் சாக வேண்டிய நாள் அன்னைக்கு தான் ஏசாமி அவனுடைய ஸ்தானத்தில் அவர் மரணத்தை ஏற்றுக்கொள்கிறார். இன்னொன்று, அந்த பரபாஸ் மட்டும் இல்லை, திஸ் இஸ் ஹவ் ஐ லவ் யூ அண்ட் மீ, உன்னையும் என்னையும் நான் இப்படித்தான் நேசிக்கிறேன், உங்களை நான் இப்படித்தான் நேசிக்கிறேன். திஸ் இஸ் ஹவ் ஜீசஸ் லவ்ஸ் யூ அண்ட் மீ. இயேசு உங்களை என்னை இப்படித்தாங்க நேசிக்கிறார். நம்ம சாக வேண்டிய இடத்துல, நம்ம மரிக்க வேண்டிய சிலுவையில் அவர் மரித்தார். இதை என்னைக்கு விளங்கிக் கொள்றோமோ, இட் இஸ் a revelation. அன்பார்களே, இயேசு சிலுவையில் மரித்தார் என்று அறிவது இட்ஸ் a knowledge. ஆனா இயேசு எனக்காக சிலுவையில் மரித்தார். நான் சாக வேண்டிய சிலுவையில் இயேசு எனக்காக மரித்தார். எனக்காக செய்யப்பட்ட சிலுவையில் இயேசு மரித்தார்ங்கிறது புரிந்து கொள்றதா ரெவலேஷன். இப்ப இன்னொரு முக்கியமான காட்சி. அந்த மக்கள் எல்லாம் சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் சொல்றாங்க. இயேசுவை சிலுவையில் அறையும். இங்க பரபாஸ் நின்று கொண்டிருக்கிறான், இயேசு நின்று கொண்டிருக்கிறார். பிலாத்து. இன்னைக்கு இவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் இன்னைக்கு நமக்கு இருக்கு. வித் த நாலேஜ், நம்ம ஓரளவு இந்த அறிவோட, நீங்களும் நானும் அந்த கூட்டத்தில் இருந்திருந்தா, அந்த கூட்டத்தில் எல்லாரும் கத்துறாங்க. பைபிள் கிளியர்லி ஆல் ஆஃப் தம் தே ஷவுட்டட். அந்த கூட்டத்தில் நீங்க இருந்திருந்தா நீங்க என்ன சொல்லியிருப்பீங்க? வாட் யூ வுட் ஹவ் ஷவுட்டட்? ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க. அந்த கூட்டத்தில் நீங்க இருந்தா, எல்லாரும் உங்களை சுற்றி எல்லாரும் கத்துறாங்க, அவனை சிலுவையில் அறையும், அவனை சிலுவையில் அறையும்னு சொல்றாங்க. நீங்க இருந்திருந்தா என்ன சொல்லியிருப்பீங்க? சிலுவையில் அறையாதீங்கன்னு சொல்லியிருப்பீங்களா? இல்ல மௌனமா இருந்திருப்பீங்களா? ஐயோ இந்த கூட்டத்தில் நான் எதுக்கு பேசணும், ஐயோ அவர் சாகக்கூடாது. ஒருவேளை நான் அந்த கூட்டத்தில் இருந்திருந்தா, நான் அந்த கூட்டத்தில் ஒருவனாக இருந்திருந்தால் நான் என்ன சொல்லியிருப்பேன் தெரியுமா? ஐ மீன் இட், உண்மையிலே நான் சொல்றேன், அவனைன்னு சொல்லியிருக்க மாட்டேன், அவரை சிலுவையில் அறையும், அவரை சிலுவையில் அறையும் தான் நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா என்னை போன்ற ஒரு பாவி மன்னிக்கப்படணும்னா அந்த தேவகுமாரன் அந்த சிலுவையில் மரிக்க வேண்டும். அவர் மரிச்சாதான் எனக்கு மன்னிப்பு. அவங்கள மாதிரி குற்றஞ்சாட்டும்படியா நான் சொல்லியிருக்க மாட்டேன். உடைந்த உள்ளத்தோடு சொல்லியிருப்பேன், ஆண்டவரே. அப்ப சொல்லியிருப்பேன், அவரை சிலுவையில் அறையும், அவரை சிலுவையில் அறையும். That is the only hope for me. அந்த காட்சி முடிந்தது. பரபாஸ் விடுதலை ஆயிட்டான். இவ்வளவு அழகா நேர்த்தியா எழுதின பரிசுத்த ஆவியானவர் அந்த பரபாஸ் விடுதலைக்கு அப்புறம் என்ன செஞ்சான்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலைங்க. ஏன்? ஏன்னா நான் சொன்னேன்ல, பரபாஸ் இடத்துல நீங்களும் நானும் உங்களை என்னையும் வச்சு பார்க்கணும். அந்த பரபாஸ் விடுதலை ஆயிட்டான். இப்போ அவனுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு, 2 சாய்ஸஸ் இன் த செகண்ட் சான்ஸ். அவனுக்கு லைஃபே ஒரு செகண்ட் சான்ஸ்.
அவன் சாக வேண்டியவன், செத்திருக்க வேண்டியவன், இன்னைக்கு உயிரோட நிற்கிறான். ஆனால் இங்கேயும் அவனுக்கு 2 சாய்ஸ் இருக்கு. ஒன்று, எனக்காக மரித்த இயேசுவுக்காக நான் வாழ்வேன், அவருடைய போதனைகளை அறிந்து கொண்டு, அவருடைய தீர்க்க தரிசனங்களை அறிந்து கொண்டு, அவரை பின்பற்றிய மக்களோடு சேர்ந்து நானும் ஜீவிப்பேன், அவருக்காக எனக்காக மரித்த இயேசுவுக்காக வாழ்வேன் அப்படின்னு நான் போனோம். அந்த பரபாஸ் போயிருந்துருக்கலாம். ஆப்ஷன் இருக்கு. இட் மைட் ஹவ் ஹேப்பன்ட், நடந்திருக்கலாம், பைபிளில் எழுதப்படல. அல்லது எனக்கு இன்னொரு தருணம், நான் எந்த கொள்கைக்காக வாழ்ந்தேனோ, எந்த கொள்கைக்காக போராடினேனோ, ஏற்கனவே எனக்கு ஒரு மரண தண்டனை வந்தது, ஆனால் நான் காப்பாற்றப்பட்டு விட்டேன். எதுக்காக? லெட் மீ கண்டினியூ மை கோல், லெட் மீ கண்டினியூ அண்ட் ஃபுல்ஃபில் மை ட்ரீம். இதே போலதான் அன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தும் உங்க ஸ்தானத்துல அவர் மரித்த பிறகு இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார், ஒரு ஜீவியத்தை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு இந்த சாய்ஸ் தான். எனக்காக மரித்த இயேசுக்காக நான் வாழ போறீங்களா? பரவாயில்ல, இயேசுசாமி வந்ததுனால எனக்கு எல்லாம் இலவச மன்னிப்பு, எவ்வளோ கிருபை, எவ்வளோ தருணம், எவ்வளோ வாய்ப்புகள், நான் எவ்வளோ செஞ்சாலும் ஆண்டவர் தண்டிக்கிறது இல்லை. லெட் மீ கண்டினியூ மை லைஃப். யூ கேன் டிசைட். பரபாசுக்கு முன்பாக இருந்த அதே 2 ஆப்ஷன்ஸ், தருணங்கள், 2 வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கு இருக்கு. வாட் வில் யூ சூஸ்? நீங்க எல்லாரும் என்ன யோசிப்பீங்க? பரபாஸ் ஒருவேளை நெகட்டிவா நான் பழைய வழியிலேயே போவேன்னா நீங்க எல்லாரும் அட்டா பெரும்பாவி, கொடூர மனுஷன், சிலுவையில் அவர் மரிச்சாரு, நீ அதை வேல்யூ பண்ணலையே. இன்னைக்கு அதே கேள்வி உங்களை கேட்டு பாருங்க. உங்களுக்காக செய்யப்பட்ட அந்த சிலுவையில் தான் இயேசு மரித்தார்னா அவருக்காக நீங்க வாழ வேண்டாமா? ஜெபம் செய்வோம். உண்மையிலே ஆண்டவருடைய அன்பு பெரிதுங்க. ஜீசஸ் லவ்ஸ் கிரிமினல்ஸ். இயேசு குற்றவாளிகளை நேசிக்கிறார். அதனாலதான் நம்மில் அநேகர், சிலர் ஒருவேளை அரசாங்க சட்டப்படி குற்றவாளிகளா இருக்கலாம், ஆனா நம்மெல்லாம் தண்டிக்கப்படாத குற்றவாளிகள் அநேகர், பிடிக்கப்படாத குற்றவாளிகள். ஆண்டவர் உங்களை நேசிச்சு அந்த கல்வனுக்கு கடைசி தருணத்தில் கூட வாய்ப்பு கொடுத்தாரு. அதே போல ஏசாமி உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆனால் இடது பக்கம் உள்ள கள்ளனும் பிலாத்துவும் கிடைத்த தருணத்தை புறக்கணிச்சாங்க, வேண்டான்னாங்க. எவ்வளோ பெரிய பாவம்! அவங்க அத்தனை ஆண்டுகளாக செய்த பாவம் அல்ல, இயேசுவை வேண்டாம் என்று புறக்கணித்த அந்த பெரிய பாவம் தான் அவங்க அழிவுக்கு காரணமானது. அவங்க ஒரு நாள் இயேசுவின் நியாய சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்க போறாங்க. ஒருவேளை இயேசுவை இன்று நீ புறக்கணித்தால் நீயும் அந்த இடத்துல போய் நிற்ப. டோன்ட் ஃபர்கெட், மறந்துடாத, இயேசு என்னையும் நேசிக்கிறார். பரபாஸ் அவனுக்காக செய்யப்பட்ட சிலுவைங்க. அந்த மத்திய சிலுவையில் அவன் தொங்கி இருக்கணும், இயேசு அங்கு தொங்கினார். ஜீசஸ், இன்னைக்கு நீங்களும் நானும் அதை சொல்ல முடியும். ஜீசஸ் டைட் இன் மை கிராஸ். இந்த ஒரு பாடலை பாடும்போது உண்மையிலே அன்பான யார் யார், குறிப்பாக எத்தனையோ வருஷமா சுவிசேஷத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்கள், எத்தனையோ பெரிய வெள்ளி ஈஸ்டர் ஆராதனையில் கலந்து கொண்டும் ரட்சிக்கப்படாம இயேசுவுக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுக்காம இருக்கிற நீங்க, அந்த இடது பக்க கள்ளனை போல, பிலாத்துவை போல கிடைத்த தருணத்தை வீணாக்கிறாதீங்க. அதற்கு மாறாக அந்த கூட்டத்தில் ஒரு வேளை இருந்திருந்தா இதைத்தான் பாவின்னு உணர்ந்திருந்தா இதைத்தான் சொல்லுவீங்க. அவரை சிலுவையில் அறையும், அவரை சிலுவையில் அறையும். உங்களுக்காக அவர் அறையப்பட்டார். ஏழை மானுருவை எடுத்த இயேசுராஜன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை பேசிய வார்த்தைகளை தள்ளாதே. ஏழை மனு உருவை எடுத்த இயேசுராஜன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே.
ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. கைகளில் கால்களில் ஆணிகள் கடாவ கொடும் முள்மூடி பொன் சிரசில் சூடிட கந்தையும் நிந்தையும் வேதனையும் சகித்தா சொந்தமான ரத்தம் சிந்தினார் உனக்காய். கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே, கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே. ஏழை மனு உருவை எடுத்த இயேசு ராஜனுன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. இன்னமும் தாமதம் உனக்கேன் மகனே, இன்ப இயேசு அண்டை எழுந்து வாராயோ. இந்த உலகம் தர கூடா சமாதானத்தை இன்று உனக்கு தர காத்து நிற்கின்றாரே. அண்ணல் இயேசுனை அழைக்கிறாரே, அண்ணல் இயேசுனை அழைக்கிறாரே. ஏழை மனு உருவை எடுத்த இயேசு ராஜனுன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. ஆமாண்டவரே, உம்முடைய இந்த அன்புக்காக, ஈடு இணையற்ற அன்புக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எத்தனையோ ஆண்டுகள் இந்த அன்பை புறக்கணித்த பாவி நான். ஆண்டவரே, உம்முடைய அன்பை விளங்கிக் கொள்ளாத குருடனாக இருந்த நாட்களுக்காக வேதனைப்படுகிறேன். இங்குள்ள இந்த அன்பான மக்களுக்கு இதைவிட தெளிவாக இயேசு எனக்காக மரித்தார் என்று சொல்லிக் கொடுக்க முடியுமோ தெரியாது. ஆவியானவர் இன்னைக்கு பேசி இருக்கிறீர். உடைய வசனத்தை நீர் பிட்டு கொடுத்தீர், மகிமைப்படுத்தினீர். உடைய சிலுவை எங்களுக்கு பிரத்யட்சமாக்கி கொடுத்தீர். பரபாசை போல என்னுடைய சிலுவையிலே இயேசு எனக்காக மரித்தார் என்று பிரத்யட்சமாய் இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, இனிமேலும் இந்த ரட்சிப்பை தள்ளி போட வேண்டாம். இனிமேலும் இந்த ரட்சிப்பை விட்டு பின்வாங்கி போக வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு வேண்டாம். எங்களுக்காக மரித்த இயேசுவுக்காக வாழ வேண்டும் என்ற துடிப்பையும் வைராக்கியத்தையும் எங்களுக்கு தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.